நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். இது மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற கருப்பு. இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட், நம்ம நீதிமன்றங்கள் தான் இதோட கதைக்களம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் வந்து இருக்கக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கரெக்டடாக தான் இருக்காங்க. அதில் இருக்க ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருடைய கையில் வச்சிருக்காரு. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோர்ட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நகையை பறிகொடுத்த ஒருத்தர் வந்து அந்த கோர்ட்டை அணுகிறார். அவர் எதுக்காக அணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல நகை வந்து திருடு போகுது. அதை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச நகையை வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கோர்ட்டை வந்து நாடுறாரு. அவர் யார்கிட்ட போய் உதவி கேட்குறாருன்னா, ஆர்ஜே பாலாஜிகிட்ட போய் இந்த மாதிரி உதவி கேட்குறாரு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது, இங்கே கோர்ட்டுக்கு செலவு பண்ண பணம் வந்து பார்த்திங்கன்னா, நகை வந்து கெட்டு போனதுக்கான அந்த நகையினுடைய மதிப்பீட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ தான் அவர் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, இது நமக்கு மட்டும் கிடையாது, கோர்ட்டு படியேற எல்லாருக்குமே வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரே வருத்தப்படுறாரு. அவர் ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து கருப்பசாமி, அந்த கோர்ட் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு மிளகாயை வச்சு வேண்டி, நீ தான் இதுக்கு ஒரு நீதி சொல்லணும் அப்படின்றது அவர் வந்து சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கருப்பசாமி வந்து வர்றார். யார் நம்ம கருப்பசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா தான். கடவுள் கருப்பாக வந்து இறங்கி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக வந்தார். வர்ற உடனே அப்போ வந்து இது ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியுது. அப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறாரு கருப்புக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கடவுளாக இருந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாத, ஒரு மனிதனாக இறங்கி வந்து இந்த பிரச்சனையை வந்து பாரு, ஜெயிச்சு பாரு. ஏன்னா இது மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம். உனக்கு உண்மையானே வந்து திறமை இருந்ததுன்னா நீ கடவுளாக வந்து நிற்கக்கூடாது, மனிதனாக வந்து இந்த பிரச்சனையை ஜெயிச்சு காட்டு, அப்போ நான் வந்து உன்னை வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கருப்புக்கிட்ட சூர்யா கிட்ட சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கதை என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படம். இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினோ, ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பார்க்கறேன். இப்போ நான் சொன்ன ஒன்லைன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதை தான். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம எப்போயுமே நமக்கு வந்து ஒரு பிம்பம் உண்டு. இது வரைக்கும் அந்த படங்களும் சரி, நம்ம அதிகமாக நம்மகிட்ட பேசினவங்களும் சரி, போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரப்டடாக இருக்கும். ஒரு அதிகமான மனித உரிமை மீறல்கள் வந்து காவல்துறையில் நடக்குது. இப்படி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம். இதற்கான படங்களும் தான் நிறைய வந்திருக்கு. ஆனால் கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க, நீதிபதிகளோ இல்லை வக்கீல்களோ சரியானவங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பெரிய அளவில் எந்த படங்கள்லையுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க பண்ணுற தப்போ இல்லை கிரிமினல்ஸ் பண்ணுற தப்போ, அந்த இடம் வந்து அது வந்து நீதி கேட்டு போகிற இடம் வந்து கோர்ட்டாக இருக்குது. அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீதி கிடைக்கிது. அப்படி தான் அந்த படம் வந்து முடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், இந்த பேனிக்ஸ் ஜெயராஜ் வந்து லாக்அப் டெத் வந்து நடந்தது 2020. அதுக்கான நீதி வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கிடைச்சது. ஸோ நம்ம மனசுலையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதிகள்லாம் கரெக்டானவங்க தான். ஆனால் எல்லாமே எல்லா சமயங்களையும் எல்லா இடங்களையும் அப்படி அல்ல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தத்தை இந்த படம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. நல்ல விஷயம் கவனிச்சுக்கோங்க, இது சொல்ல ட்ரை தான் பண்ணியிருக்கே தவிர இந்த படத்தில் வந்து இது முழுமையாக சொல்லப்படலை. படத்தின் முதல் பாதியில் இந்த விஷயம் வந்து ஓகே. ஆனால் வந்து கடவுள் வந்து இதுக்கு நீதி ஒருவது அதிகபட்ச அதிகாரம் என்பதே இந்தியாவில் வந்து இருக்கிறவங்களே நீதிபதிகள் தான். அந்த நீதிபதிகளுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா அது கடவுள் தான் வந்து அவங்களை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடவுளாக இருந்து கேள்வி கேட்டால் அது என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஏன்னா கடவுள் வந்து மனிதர்களை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் வந்து கடவுள் மனிதனாக வந்து அதுக்கான ஒரு வேலைகளை பண்ணால் மட்டும்தான் அது வந்து இந்த விஷயம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்கிறாரு, நீ மனிதனாக இருந்து இதை ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிறார். ஆக்சுவலி உண்மையாகவே அது வந்த விஷயம் தான்
நல்லது. அதுதான் அப்படி தான் இந்த படம் போக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக டைவர்ட் ஆகி அவர் கருப்பசாமியாகவே வர்றாரு. அதாவது கடவுள் கடவுளாகவே வர்றாரு, எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாரு, பறந்து அடிக்கிறாரு. அவர் பக்கத்தில் யாருமே நெருங்க முடியல. ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஒரு மாயாஜால படம் மாதிரி, ஒரு கடவுள் பக்தி படம் மாதிரி, அந்த மாதிரி வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கண்டென்ட் என்பது ஒரு கரை படிந்த ஊழல் நிறைந்த நீதிமன்ற விஷயங்களை சொல்லணுன்றதான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கணும். ஆனால் சொல்கிறதுக்கான வழிமுறைகள் அவர் எடுத்துக்கிட்டது ஒரு கமர்ஷியல், அல்லது வந்து கமர்ஷியல் கூட இல்லை. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் பவர் படம் மாதிரி அதை கொண்டு போயிட்டார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அது வந்து நமக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு நம்மளை படத்தை வந்து ஈர்க்க தவறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைட் வருது. அதில் சூர்யா பறந்து எல்லாத்தையும் அடிக்கிறாரு. அந்த அவர் பறந்து அடிக்கிறப்பயே திரைக்கதை வந்து படுத்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் வந்து இந்த படம் அதுக்கப்புறம் 2வது பகுதி வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பகுதியாக, மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதே பர்டிகுலராக பார்த்திங்கன்னா, இந்த எல்லைகள், அதாவது சாமிக்கு எல்லை இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு சாமி தான் எல்லை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சரியான ஆப்டா இல்லை. வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீதிமன்றத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி இன்னொரு இடத்துக்கு இது பொறுத்து கொண்டு போகிறாரு. அது என்னமோ ஹைடெக் ஆஃபீஸ் மாதிரி, ஃபாரினில் இருக்கிற ஆஃபீஸ் மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பெரிய அளவில் வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணலை. இதில் அதிகமான அளவுக்கு வந்து எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்ட் டைரக்ஷனுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கேமரா ரொம்பவே நல்லா இருந்தது, லைட்டிங் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவோட நடிப்பு அப்படின்ற போது சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு தான். ஆனால் பெரிய அளவில் கதைகளோ இல்லாதனால இது வந்து பெரிய அளவில் வந்து நம்ம அவருடைய நடிப்பு வந்து இங்கே வந்து ஒன்றும் நம்ம எடுத்துக்க முடியல அப்படிங்கிறது தான். நம்ம அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. திரிஷாவும் பெரிய அளவில் ரோல் பண்ணலை. அதே மாதிரி நட்டி கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா, அது வந்து காமெடியும் இல்லாமல் சீரியஸும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடி வில்லன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக நிறைய பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வந்து பெருசாக வந்து படத்தில் எடுக்கலை. ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு சொல்லப்போனால், சூர்யா மாதிரி ஒரு திறமையான நடிகர்கள், திரிஷா மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சரியான கதையை வந்து இந்த டைரக்டர் இவர் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய பின்னணி இசை நல்லா இருக்குது, ஆனால் படத்தினுடைய பாடல்கள் எதுவுமே கேட்கும்படியாக இல்லை. அதாவது கருப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்து அந்த படத்துக்குள்ளே நம்ம போனோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும், இந்த படம் வந்து ஏதோ ஒன்று பேச போகுது அப்படின்னு நம்ம நினச்சி போனோம். ஆனால் வந்து அந்த படம் வேறு ஏதோ ஒன்று வந்து பேசி கடைசியில் வந்து நமக்கு வந்து ஒரு குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படமாக இல்லாமல், ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல், ஒரு கடவுள் படமும் இல்லாமல், ரெண்டுங்களுக்கு நடுவில் அந்த படம் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாய்தா அப்படின்னு ஒரு படம் வந்தது, சில வருடங்களுக்கு முன்னாடி. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோர்ட்டினுடைய ஒரு பக்கத்தை வந்து சொல்கிற ஒரு படமாக இருக்கும். கோர்ட்டுக்குள்ளே ஜாதி இருக்குது, ஜாதி அரசியல் இருக்குது, அரசியல் கட்சிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அங்கே வந்து எப்படி ஜாதிய கண்ணோட்டம் வந்து வக்கீல்கள் மத்தியில் இருக்குது, அங்கே நீதிபதி எப்படி செயல்படுறாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரப்டாக சொன்ன படம் வாய்தா. அந்த படம் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலை அந்த டயத்தில். ஆனால் இதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு படம் வந்து கோர்ட்டினுடைய ஒரு பக்கத்தை வந்து காமிச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் விமர்சிக்க மாட்டோம். நீதிமன்றங்களும் வக்கீல்களும் வந்து இன்னும் ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி இடங்களில் இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி காவல்துறையை எல்லாமே நம்ம படங்களில் விமர்சிக்கிறோமோ, மற்ற அரசு அதிகாரிகள் இயந்திரங்களை நம்ம எப்படி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. அந்த வாய்தா படத்தை எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த படம் ரொம்ப இயல்பாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய மனிதர், அவர் வந்து இஸ்திரி போட்டு வேலை பார்க்குறவர். அவருடைய எதிர்பாராத விதமாக விபத்தில் அவர் கை போயிடும். அப்போ வந்து அவருக்கான காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக, அந்த தொகையை வாங்குறதுக்காக அவர் முயற்சி பண்ணுவார். அதற்கு பின்னாடி எவ்வளவு அரசியல், எவ்வளவு ஜாதி அரசியல், வக்கீல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாபி,
நீதிமன்றக்கூடிய விஷயங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யதார்த்தத்தோட ஒரு கலந்து கொஞ்சம் கமர்ஷியலும் இருந்தால் இந்த படம், இந்த கருப்பு கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்கும். மற்றபடி கருப்பு முதல் பாதி நல்லா இருக்குது, இரண்டாம் பாதி பெருசாக இந்த படத்தில் வந்து சொல்லும்படியாக எதுவும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க போய் இந்த படத்தை பாருங்கள். ஆனால் வந்து இந்த படம் வந்து ஒரு தவறான காட்சிகளோ ஆபாசமாகவோ பெருசாக எதுவும் படத்தில் இல்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா திருவிழுக்காக.